ஓம் நமோ வெங்கடேஷாய. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அண்ணாமலையாரோட அபிஷேகமும் உண்ணாமலையம்மனோட அபிஷேகமும் கிட்ட உட்காந்து பார்க்கக்கூடிய சுவாமி அம்மன் சிறப்பு அபிஷேக டிக்கெட்டோட அடுத்த புக்கிங் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரீசண்டாக ஹெச்ஆர்சி திருவண்ணாமலையில் புது சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஓப்பன் பண்ணாமல். ஸோ நடுராத்திரி 12 மணிலேருந்து நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் 5 பேர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போது சூப்பராக மாதம் ஃபுல்லாக புக்கிங் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. கூடவே ஒரு ஸ்லாட்டுக்கே 2 டிக்கெட் போல் அவைலபிளாக இருந்தது. ரொம்ப விசேஷமான திருவண்ணாமலை கோயிலில் அபிஷேகம் கிட்ட உட்காந்து பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமும் திருப்தியும் கொடுக்கும். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி அங்கே அபிஷேகம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏப்ரல் ஹாலிடேஸ், நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்தே வராங்க, க்ரௌட் இருக்கும். ஜென்ரலாகவே அங்கே தரிசனத்துக்கு ஃப்ரீ தரிசனம் இருக்குது, 50 ரூபா தரிசனம் இருக்குது. ஓரளவுக்கு 3-4 மணி நேரம் ஆகுது சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 2500 ரூபாய்க்கு 5 பேர் நம்ம அபிஷேகம் பார்க்குறது ஈஸியாக, நம்ம க்யூ எல்லாம் இல்லாமல் போய் தரிசனம் பார்த்துட்டும் வரலாம். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஹெச்ஆர்சி போர்ட்டலில். ஜஸ்ட்டு கூகுளில் ஹெச்ஆர்சி திருவண்ணாமலைன்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சுவாமி அம்மன் அபிஷேகத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு 14/3/2025 அன்று காலை 11 மணிக்கு துவங்கும். அதாவது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு துவங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது மார்ச் மாதத்துக்கு உண்டான மொத்த புக்கிங்கும் ஓப்பன் பண்ணப்போ என்ன பண்ணாங்கன்னா 11 மணிக்குன்னு சொல்லிட்டு 11:30 மணி ஆக்கிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிறதுக்கு டிலே ஆனால் கூட. ப்ளஸ் பேமெண்ட் பண்ணுறப்போ கூட யூபிஐ விட நீங்கள் கார்டு பேமெண்ட்டு, நெட் பேங்கிங் பேமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை யூபிஐ தான் இருக்குன்னா கூட யூபிஐ நீங்கள் ஆப்ஷன் போகிறப்போ யூபிஐ ஆப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாதீங்க. பேமெண்ட் இஷ்யூ வருது. யூபிஐ ஐடி இருக்கும், உங்களோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அடுத்து உங்களோட அந்த யூபிஐ ஐடியாக இருக்கட்டும், முன்னாடியே கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீங்கள் போட்ட வீடியோவில் பார்த்தா என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக என்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்கங்கிறத பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஜஸ்ட் அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே அடுத்தடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ பண்ணுறப்போ அந்த யூபிஐ ஐடியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூபிஐ ஐடியில் யூபிஐ ஆப்புக்கு போகாதீங்க, யூபிஐ ஐடி போட்டு உங்களோட யூபிஐ ஐடியை டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பேமெண்ட்டு. இருந்தாலும் கார்டு வச்சுருக்கீங்க, நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா ஜென்ரலாக ஹெச்ஆர்சி போர்ட்டலுக்கு அது உங்களுக்கு ஓகே ஆகுது. யூபிஐ கூட ஓகே ஆகுது தான், பட் ஐடி போட்டால் ஓகே ஆகுது. ஆப்புன்னு போனால் சில டைம் பிரச்சனை வருது. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள். இது மார்ச் மாதத்துக்கு உண்டானது புக்கிங். இப்போது அப்டேட் பொதுவாக கொடுத்துருக்குறாங்க, 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் மார்ச் மாதத்துக்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ண கோட்டாவே மறுபடியும் டிக்கெட் கொடுக்குறாங்க. இது மார்ச் மாதத்துக்கே திருப்பியும் கொடுக்குறாங்களா இல்லை ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங்காங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓப்பன் ஆனோன்னே இன்கேஸ் ஏப்ரல்லையோ இல்லை மார்ச்லேயோ போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். எப்படி அங்கே அபிஷேகம் இருக்கும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன், எங்கே ஸ்டே பண்ணலாம், நம்ம போயிட்டு வரத்துக்கு ஆட்டோ கூட நம்ம திருமலை ஸ்ரீவாரி அண்ணாவே இருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ விசேஷமான திருவண்ணாமலை கோயிலில் அபிஷேகம் பார்க்குறது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அப்டேட் நெக்ஸ்ட் டைம் வந்தால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. எவ்ரி டைமே நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கே. அப்டேட் வரப்போ ஷேர் பண்ணுறேன். அடுத்து திருச்செந்தூரில் அபிஷேகம் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அபிஷேகம்னாலே திருச்செந்தூருக்கே பார்த்திங்கன்னா 3 இருக்கும், அதோட டீட்டெயில்ஸ் தனியாக ஷேர் பண்ணுறேன். அபிஷேகம் அட்டன் பண்ணிட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு திருவண்ணாமலை கோயிலில் அபிஷேகம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க 14ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
எவ்ரிடே திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களும் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விசேஷமான திருவண்ணாமலை கோயிலில் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணணும். ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆஃப்லைனில் இப்போ சொல்கிறேன், இந்த மார்ச் மாதத்துலேருந்து இருக்காங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. நான் கேட்டுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் கொஞ்சம் அதிகமாகும், 2500 ஆன்லைனில், அப்படின்னா ஆஃப்லைனில் கொஞ்சம் கூட இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அது 2500 தானா இல்லை அதுக்கு மேலே இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அதுவும் மந்த் எண்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வீக் டேஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4 ஸ்லாட்டில் அபிஷேகம் செய்கிறாங்க. காலையில் 2 ஸ்லாட்டு, சாயந்தரம் 2 ஸ்லாட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.